அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 10ஆம் வகுப்பு அறிவியலில் முக்கியமான கேள்விகள், காலாண்டு பொதுத் தேர்வுக்கு முக்கியமான கேள்விகளை பார்க்கலாம். இந்த கேள்வியெல்லாம் நல்லா பார்த்துங்க. கண்டிப்பாக அந்த நிலைமம் சம்பந்தமாக ஒரு கேள்வி வரும். 2 கேள்வி இருக்குது. அப்புறம் நிறை எடையெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எத்தனை தடவை கேட்டிருக்காங்க பாருங்கள். அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் இந்த உந்தமார கோட்பாடு கடைசியாக ஏப்ரல் 25 கேட்டாங்க. இந்த பொது ஈர்ப்பியல் விதியின் பயன்கள் பார்த்திங்கன்னா கடைசியாக இப்போ இன்ஸ்டன்ட் எக்ஸாமில் இதையும் அது பயன்களையும் கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்தது அந்த 2ஆம் பாடம் ஒளியியல் பாடத்தில் இந்த கேள்விகள்லாம் முக்கியமான கேள்விகள். ஏதாவது ஒரு விதி கேட்க வாய்ப்பு இருக்குது. குவிலன்ஸ் அல்லது கிட்டப்பார்வை தூரப்பார்வை அடிக்கடி கேட்குற கொஸ்டின்னு அதை பார்த்துங்க. ஒளியின் பண்புகள் இப்போ கூட லாஸ்ட்டாக ஜூன் 2025 இன்ஸ்டன்ட் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் குவிலென்ஸின் பயன்கள், குவிலென்ஸு எளிய நுண்ணோக்கி ஏதாவது ஒரு பயன்கள் கேட்பாங்க. இந்த கணக்கு புக் பேக் கணக்கு தான் பார்த்துங்க. மேக்ஸிமம் எடுத்துக்காட்டு கணக்கில் தான் கேட்குறாங்க, நல்லா பார்த்துங்க. ஒரு வெப்ப இயற்பியல் பாடத்தில் ஏதாவது ஒரு விதி, பாயில் விதி, பரும விதி அல்லது அவகாட்ர விதி பார்த்துங்க. ஒரு கலோரி வரியர் இப்போ கூட லாஸ்ட்டாக கேட்டாங்க. தோற்ற வெப்ப குணகம் என்றால்னா இந்த நல்லியல்பு வாயு சமன்பாடு, இது கூட அந்த படம் வரையும் பாருங்கள். அந்த டீட்டெயில் இன்ஸ்டன்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அடுத்து மின்னோட்டவியல் பாடத்தில் மின்னோட்டத்தினை வரையறு, மின்னோட்டத்தின் அலகை வரையறு, அந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. டீட்டெயிலில் இருக்கும், ஃபஸ்ட்டு டீட்டெயில். இப்போ காரணம் கூறுகளை இந்த நிக்கல் குரோமியம் கலந்த உலோக கலவை மின்சார வெப்பமேற்ற சாதனமாக பயன்படுத்தப்படுவது ஏன்? மின் உருகு விழை எவ்வாறு மின்சார சாதனங்களை பாதுகாக்கிறது? இந்த கேள்வியெல்லாம் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இதுதான் அந்த டீட்டெயில். மின்னோட்டத்தை எந்த கருவியில் அளவிட முடியும், அதை எவ்வாறு இணைக்கணும், அந்த கேள்வியெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த மின்கூறுகளுக்கு குறியீட்டினை எழுதுக, இது ஒரு தடவை கேட்டிருக்கிறாங்க. இந்த தரை இணைப்பு, மின்தடை ஆக்கி, ஒளிமின் டயோடோடைய குறியீடை புக்கின் கொஸ்டின். அது இந்த கணக்கு பார்த்துங்க. அதுக்கப்புறம் மின்னழுத்த 30 வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு கடத்தின் முனைகளுக்கு இடையே 2 ஆம்பியர் V=IR சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த 2 மார்க் கொஸ்டின் லாஸ்ட்டு ஏப்ரல் 2025 கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவகாட்ர விதியின் பயன்கள் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். இப்போ 4 மார்க் கொஸ்டினில் கேட்டாங்க. இந்த கணக்கு அணுக்கட்டியின் வரையறு முக்கியமான கொஸ்டின். சல்ஃபரின் சதவீத உப்பு அணு நிறைய வரையறு, வேறுபட்ட ஈரணு மூலக்கூறுகள் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். நவீன அணுக்கொள்கையின் கோட்பாடுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அணு மூலக்கூறு வேறுபடுத்துக. அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு மூலக்கூறு நிறை, அப்படி இல்லைன்னா மீத்தேனின் மூலக்கூறு நிறை, அதனுடைய சதவீத ஏப்ரல் 2025 கேட்டாங்க. 8ஆம் பாடத்தில் துருவின் சமன்பாடு, துருப்பிடிக்க காரணம், ஏதாவது தாமிரம் அல்லது அலுமினியத்தின் பயன்கள், இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. உலோக கலவை என்றால்னா உலோக கலவை உருவாக காரணங்களை தருக, அரிமானத்தை தடுக்கும் முறைகள் எவையேனும் இரண்டினை பற்றி இல்லை ஒரு டீட்டெயிலாக கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. கரைசல்கள் பாடத்தில் கரைதிறனை பாதிக்கும் காரணிகள், குறிப்பு வருகை தெவிட்டிய கரைசல், தெவிட்டாத கரைசல். அடுத்து ஈரம் உறிஞ்சிகள் மற்றும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து இந்த கணக்கு பார்த்துங்க. நிறை சதவீதம் 2 கணக்கு இருக்குது, ஏதாவது ஒன்று மாறி வரும். ஈரம் உறிஞ்சிகள் மற்றும் ஈரம் உறிஞ்சி கருவிலை அடையாளம் காண்கன்னு சொல்லி 5 கொடுத்துட்டு எது சொல்லுவாங்க அதை பார்த்துங்க. அடுத்து MgSO4 உப்பு வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழ்கிறது அது. அப்புறம் அந்த நீல நிற படிக உப்பு, இந்த சமன்பாட்டை எழுதி காப்பர் சல்ஃபேட் பெண்டாஹைட்ரேட் அதை எழுதணும். ABA அடையாளம் காண்கன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. அது இது கூட அந்த கன அளவு சதவீதம், அந்த கேள்வியை நல்லா பார்த்து. அப்புறம் 12ஆம் பாடத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், ஏதாவது ஒரு 4 மார்க்கு இல்லை 7 மார்க்கில் வர வாய்ப்பு இருக்குது. இது எல்லா கொஸ்டினும் கண்டிப்பாக பார்த்துங்க. இந்த காட்லா சுவாசம், சுவாச ஈவு, ஒளிச்சேர்க்கை சமன்பாடு, ஒருவித்தில் 20 தாவர வேறு அடிக்கடி கேட்கறது. அப்புறம் அட்டை பாடத்தில் அட்டையின் ஒட்டுண்ணி தகவமைப்பு, முயலின் பல்வாய்ப்பாடு, அப்புறம் அட்டையின் இடப்பயிற்சி படிநிலைகள்லாம் இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின். அடுத்து 14ஆம் பாடத்தில் இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக, நீராய்ப்போக்கு, 2 கொஸ்டின் மாறி வரும். அப்புறம் அந்த இரத்த செல்களை படம் வரைகிற கொஸ்டின். இதய வாழ்வுகளின் முக்கியத்துவம் என்ன, முக்கியமான கொஸ்டின். நீராய்ப்போக்கின் படம் வரைதல், மனித இதயத்தின் அமைப்பு, படம் வரைந்து பாகங்களை குறித்தல். நரம்பு மண்டலம் பாடத்தில் CNS விரிவாக்கம் என்ன, நியூரான் அல்லது மூளை, 2த்தில் ஏதாவது ஒரு கொஸ்டின் அடிக்கடி வர வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக பார்த்துக்கு.
மூளையின் அமைப்பு முக்கியமான ஒரு கொஸ்டின். அப்புறம் நியூரானின் அமைப்பு. அப்புறம் 16ஆம் பாடத்தில் ஹார்மோன்கள். இந்த கேள்வியெல்லாம் செயற்கை ஆக்சிஜன்கள் முக்கியமான ஒரு கொஸ்டின். தைராய்டு ஹார்மோன் ஏன் ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுகிறது? முக்கியமான கொஸ்டின். வாய் நிலையில் தாயார ஹார்மோன் எது? தைராய்டு சுரப்பி. ஏதாவது ஒரு சுரப்பி கேட்க வாய்ப்பு இருக்குது. தைராய்டு சுரப்பி, அட்ரினல் சுரப்பி எல்லாத்தையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் மூவிணைவு வரையறு, பாலியலுக்கு பற்றி முதல் நிகழ்வு மற்றும் அதனுடைய நன்மை தீமைகள், அந்த மகரந்தத்தூளுடைய படம் வரைந்து பாகத்தை குறிக்கணும். அட்ரினல் சுரப்பி படம். அடுத்து மனித விந்து செல் முக்கியமான கொஸ்டின். மகரந்த சேர்க்கை என்றால் மகரந்த சேர்க்கையின் பயன்களை கூறுக. அடுத்து பீனோடைப் ஜீனோடைப் முக்கியமான கொஸ்டின். அல்லோசோம்கள் என்றால் என்ன? மெண்டல் தன் ஆய்விற்கு ஏன் தோட்டப்பட்டாணி செடியை தேர்ந்தெடுத்தார்? குரோமோசோமின் அமைப்பை விவரி. சரிங்களா? இது போன்ற வினாத்தாள்களை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.